Hi children, I'm your Bernie Miss. Today we are going to study 6th standard science lesson unit 4. The world of plants. The world of plants. Okay children, shall we start? Are you ready? Take your book and keep it with you. நீங்கள் எல்லாம் உங்கள் புக் எடுத்துக்கோங்க, உங்கள் பக்கத்தில் புக் வச்சுக்கோங்க. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அழகு 4. ஆனால் இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தமிழ்லையும் நான் கொஞ்சம் சொல்வேன். ஓகே, சில வார்த்தைகள். இன்றைக்கு பிளான்ட் கிங்டம், அதாவது தாவரங்களின் உலகம், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்? See children, page number 55. I want all of you to take page number 55. See the learning objectives. See, in the lesson படிச்சு முடிச்ச உடனே, after learning this lesson, after going through this lesson, you will come to a knowledge of all these things. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். So what are the learning objectives? Okay, the first one, to know about the varieties of plants. இந்த லெசனில் என்ன போட்டிருக்காங்கன்னா பிளான்ஸோட வெரைட்டிஸ், என்னென்ன different plants இருக்குது. What are the different kinds of plants? You will know about that. Okay, then to know about the parts and functions of plants. பிளான்ட்டோட பார்ட்ஸ், பகுதிகள், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதோட வேலை என்ன. What are the functions of plants will be seen. Third, to know the different forms of leaves. Leaves என்ன? இலைகள். Okay, different வகைகள், different forms of leaves, அதோட வேலைகள், இலையோட வேலைகள் and their modifications. அது எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கு, அப்படி மாறுபட்டிருக்கு, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். Then to understand that the food manufactured by plants is consumed by animals and humans. Then what we will learn? We will understand, நம்ம என்ன புரிந்து கொள்வோம்னா, food manufactured by plants. Plants மட்டும்தான் உணவை தயாரிக்க முடியும். Only they can prepare their own food naturally. ஓகே, அந்த பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை வந்து அனிமல்ஸ் என்ன பண்ணுதுங்க? they will eat, they consume. அதுங்க அனிமல்ஸை சாப்பிடுவாங்க. அனிமல்ஸ் மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங் ஆல்சோ. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட். டு அண்டர்ஸ்டாண்ட், புரிதல், that the food manufactured by plants is consumed by animals and human. Next, to know the different types of habitats. What's habitats? வாழும் இடம். பிளான்ஸ் எங்கெல்லாம் வாழுது. Okay, so that is called habitats. To know the different types of habitats. Plants oda different kinds of habitats. வாழும் இடம், the places where they grow, that we are going to see. Then to understand that plants exhibit adaptations and modifications based on the habitat. தாங்கள் வாழும் இடம், wherever they are living, according to that place, they will change themselves. They will adapt themselves and modify themselves. அவங்களே தங்களை மாற்றிக்கொள்வாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த பிளான்ஸ் வந்து தங்களை மாற்றிக்கொள்ளும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, டு நோ தட் லைஃப் ஃபார்ம்ஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். என்ன சொல்கிறாங்க இங்கே? லைஃப் ஃபார்ம், எந்த விதமான உயிரினம், எந்த லைஃபாக இருந்தாலும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அதர். ஓகே, ஸோ ஈவன் இன் யோர் ஃபேமிலி, நீங்கள் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க? அவங்க பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஓகே, அண்ட் தென் வென் யூ க்ரோ அப், நீங்கள் பெரியவங்களாகிட்டீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை டிபெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இதெல்லாம் ஒன்று என்ன பண்ணியிருக்கு? சார்ந்திருக்கு. டிபெண்டிங் ஆன் ஈச் அதர். ஓகே, ஒருத்தர் சார்ந்திருக்கு. இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க இந்த லெசனில். யூ கோயிங் டு see that. Okay children, shall we go on? 6th standard, the world of plants. Let's take this page, all of you. Page number 56. இங்கே ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க, அறிமுகம். What is that introduction? ராணி, ரவி, 2 பிள்ளைங்க, 2 children. What are they doing children? They are going to the vegetable market. Vegetable marketக்கு போகிறாங்க. யார் கூட போகிறாங்க? They going with their mother. They saw variety of fresh green vegetables. நிறைய ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் வெஜிடபிள்ஸ் they are seeing. Okay, with attractive colors. நீங்கள் கூட மார்க்கெட் போனீங்கன்னா நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. கலர் பிளான்ஸ் எல்லாம் கலராக இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ். யூ சி ரெட் கலர், அண்ட் தென் யூ சி ஆரஞ்ச் கலர், யூ சி எல்லோ கலர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், பியூட்டிஃபுல் கலர் வெஜிடபிள்ஸ், டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் இல்லையா? நீங்கள் கூட மார்க்கெட் போனீங்கன்னா நீங்கள் வாங்க கடையில் என்ன இருக்கும்? காய்கறிகள் வித்தியாசமான கலர்களில் இருக்கும் இல்லையா? ஸோ their mother, அவங்க அம்மா என்ன வாங்குறாங்க? bought cauliflower, okay,
cabbage and radish. காலிஃப்ளவர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். கேபேஜ் கோஸ் தெரியும், முட்டைகோஸ். ராடிஷ் வந்து என்ன, முள்ளங்கி. இது வாங்குறாங்க. ரவி asked his mother. ரவி அவங்க அம்மா கிட்ட என்ன கேட்குறான், மாம் டூ ஆல் த வெஜிடபிள்ஸ் க்ரோ அண்டர் த சாயில்? எல்லா வெஜிடபிள்ஸும் சாயில் அடியில், அதே க்ரோயிங் அண்டர் த சாயில், சாயிலுக்கு அடியில் கீழே, சாயில் என்ன மண்ணுக்கு கீழே வளருதான்னு கேட்குறான். His mother answered, no Ravi, no Ravi. We get some vegetables from the stem, some from the roots. Even some flowers are used for cooking. என்ன சொல்கிறாங்க மம்மி, என்ன சொல்கிறாங்க? நோ ரவி, நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எங்கேருந்து வருது? சில நேரத்தை ஸ்டெம், வி கெட் இட் ஃப்ரம் த ஸ்டெம்னா என்னன்னு தெரியும்ல. ஓகே, நம்ம பார்ப்போம் இப்போ இந்த லெசனில் பார்ப்போம் ஸ்டெம் என்னென்னு. ஸ்டெம்லேருந்து வெஜிடபிள் கிடைக்குது. தென் வில் கெட் ஃப்ரம் ரூட்ஸ். ஈவன் சம் ஃப்ளவர்ஸை கூட நம்ம என்ன பண்ணுறோம், குக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் சம் ரூட்ஸ் நம்ம சாப்பிட்றோம். Okay, even some flowers are used for cooking. Then Rani Ravi were surprised to know that vegetables are from different parts of the plant. இவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும், என்னோட ஆச்சரியமாக இருக்குது. ஸோ வந்து எல்லாம் வந்து சர்ப்ரைஸ் டு நோ தட் வெஜிடபிள்ஸ், இந்த காய்கறிகள்லாம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்லேருந்து கிடைக்குதா, ஒரு பிளான்ட்டோட வேறு பகுதியிலேருந்து கிடைக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சுட்டாங்க. After returning home, they sorted out. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறாங்க, பிரித்து வைக்கிறாங்க. ஓகே, அந்த பேக்லேருந்து. தென் அண்ட் டிஸ்கஸ் விச் வெஜிடபிள் இஸ் ஃப்ரம் ஸ்டெம். அப்போ அவங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, எந்த வெஜிடபிள் ஸ்டெம்லேருந்து வந்தது, எந்த வெஜிடபிள் ரூட்லேருந்து வந்தது, எந்த வெஜிடபிள் ஃப்ளவர்லேருந்து வந்தது. ஓகே, ஸோ they were discussing. Okay, which vegetable came from stem, which vegetable came from root, and which vegetable came from flower. Their mother collected. அவங்க மம்மி என்ன பண்ணாங்க, they collected கீழா நெல்லி, curry leaves and coriander leaves. curry leavesனா கருவேப்பிலை, கீழா நெல்லினா இது ஒரு நல்ல மருத்துவ தாவரம். It's a good medicinal plant. curry leaves and then coriander leaves, கொத்தமல்லி இலைகள் from the gardenல பறிச்சு என்ன பண்ண said that the purpose of using these leaves, cooking இந்த leaves எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? Why do we use these leaves? What is the purpose? Is to add medicinal value. இதுக்கெல்லாம் என்ன இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் that is why we are using. Okay, and aroma is a good smell when you cook, when you put all these things. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா curry leaves, coriander leaves, if you add in the cooking, what will happen? You get nice smell, the aroma. Discuss with your teacher. Okay, children. So let us see this. Can you see these pictures? What is this? First one is you have the cabbage, then you have the cauliflower, then you have the karumbu. What is karumbu? You have this sugarcane, and then you have radish, mullangi. Okay, different type. They're different. Different vegetables. Okay, so discuss with your teacher about the pictures given below. Okay, so from which part it comes from? Cabbage எங்கேருந்து வருது, then cauliflower எங்கேருந்து வருது, then இது sugarcane எங்கேருந்து வருது, and also radish. Which part? Okay, alright, now you have to find out and tell me which part. Okay, so cauliflower, for example, cauliflower, so it must come from, அது எங்கேருந்து இருக்கும், flower. இதெல்லாம் லீஃபாக இருக்குது இல்லையா, கேபேஜ். யூ ஓப்பன் த கேபேஜ் அண்ட் மீன் யூ குக்கிங், குக் பண்ணும்போது என்ன ஆகுது, லீஃப் இலையாக வருது. அப்போ இது என்னது, இது ஒரு இலை டைப், பட்டு, ஒரு மொட்டு, இலை மொட்டு இது சொல்லுவாங்க. தென் யூ ஹேவ் திஸ் இஸ் சுகர் கேன். இட் இஸ் அ ஸ்டெம். ஸ்டெம் யூ ஆர் ஈட்டிங். ஆக்சுவலி ஸ்டெம்மு தான், தண்டு பகுதி தான் நம்ம சாப்பிட்றோம். இது வந்து இலை பகுதி, இது வந்து பூக்கள் பகுதி. இது என்னது, இது ரூட்டு. திஸ் இஸ் த ரூட். It grows under the ground. சாயிலுக்கு கீழே வளரக்கூடியது தான் radish, முள்ளங்கி. ஓகே, ஆல்ரைட் children. So biology. What is biology? Already I told you, நான் ஏற்கனவே சொன்னேன் biologyன்னா என்ன. It is a natural science concerned with the study of life and living organism. Okay, உயிரியல், உயிர்களை பற்றி படிக்கிற படிப்பு பேர் தான் என்னது, biology. So it is a natural science concerned with the study of life and living organism. Okay, living organisms, all living organisms. Okay, அதை பற்றி படிக்க. For example, you have the plants, you have the animals, and you have the human beings. இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் என்னது, biology. Okay, and then including the structure, அதனுடைய வடிவமைப்பு, and also functionsனா வேலைகள். Okay, so we are going to see all this. That is what is biology. The living world. Come on, let's go to this paragraph, children. Are you following me, children? Okay, the living world comprises of plants and animals. Living world na enna irukku, you have plants and animals. Okay, plants can prepare, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, plants மட்டும் தான் உலகத்துல they prepare their own food.
அவங்க சொந்த ஃபுட்டை வந்து they only plants can prepare. Green plants can prepare their own food. Okay, they also grow in size. சைஸ்லையும் க்ரோ ஆகும், வளரும். அண்ட் ரீப்ரொடியூஸ். ஓகே, ரீப்ரொடியூஸ்னால் ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு பிளான்ட். ஓகே, ஸோ ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் யூஸ் டு ஆஸ் ஃபுட், மெடிசின், பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறீங்கன்னா, இஃப் யூ டேக் அ பிளான்ட், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் அது. ஓகே, அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் பகுதிகள். ஓகே, அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபுட்டுக்காக யூஸ் ஆகும். இட் பி யூஸ் அஸ் ஃபுட். மெடிசின்னா மருந்துகள் செய்ய யூஸ் ஆகும். வுட்டுன்னு என்ன? கட்டை. நமக்கு வுட்டு எவ்வளோ தேவைப்படுது இல்லையா? ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது. ஷெல்டர், வீடு கட்டுவதற்கும் நம்ம தங்குவதற்கும் ஷெல்டருக்கும் அந்த வுட் யூஸ் ஆகுது. ஓகே, பில்டிங்கில். ஓட சில்ட்ரன். ஓகே, next, plant forms and function. Do you understand? 4.1 plant forms and function. Different form. What are the forms of the plants? We're going to see and their functions. Okay. Our body is made up of many organs. நம்ம பாடியில் என்ன இருக்குது? நிறைய பார்ட்ஸ் இருக்குது. Similar, for example, we have the heart. Parts which we can see, parts we cannot see. For example, நம்ம heart எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா? Okay, we can see our eyes, we can see our hands, we can see our legs. But உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் we cannot see. So our body is made up of many organs. Similarly, same way, the plant body also is made up of several organs. Plant body ku nariya organs irukku, parts irukku. What are they? You have the root, you have the stem, you have the leaves and flowers. Okay, இதெல்லாம் தமிழ் சொல்லணுமா? ரூட் என்ன? வேர் பகுதி, தண்டு பகுதி, இலை பகுதி, அப்புறம் பூக்கள் பகுதி. Plants are of many forms and many colors. Plants நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, வகைகள் இருக்குது, கலர்கள் இருக்குது. Yet they are alike in some manner. ஏதோ ஒரு வகையில் they are all together, they are all looking, they are all alike. ஒரே மாதிரி, ஒரே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, they are all alike. Plants are of many forms இருந்தாலும், many colors இருந்தாலும், yet they are alike in some manner. ஏதோ ஒரு வகையில் அவைகள் எல்லாம் ஒன்று போல இருக்குது. That is, they all have stems and leaves. எந்த வகை? எல்லா பிளான்ட்டுக்கும் என்ன இருக்குது? ஸ்டெம்ஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது. They have stems and leaves above the ground and which we can easily see, and roots below the ground. Okay, roots எங்கே இருக்கும்? Below the ground we cannot see. கிரவுண்டு கீழே, மண்ணை கீழே இருக்கும். ஓகே, அதை பூமிக்கு கீழே இருக்கும், அதை நம்ம பார்க்க முடியாது. ரூட்ஸ், வேர்கள். ஆனால் மேலே நம்ம என்ன பார்க்கலாம்? ஸ்டெம் என்னென்னா தண்டு பகுதி. ஓகே, இலைகள், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். As shown in the picture, a flowering plant consists of two main parts. ஒரு பூக்கக்கூடிய ஒரு plant, it is made up of two parts. One part is called root system, another part is called shoot system. Root system, shoot system. Let us learn about them in detail. இங்கே ஒரு plant அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பிளான்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மிஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஷோ யூ ஒன் பிளான்ட். ஓகே, அந்த பிளான்ட்டில் என்ன இருக்காது? only in the fruit won't be there. Okay, otherwise I just wanted to show you. Just see it, children. Okay, see children, can you see? All right, I hope you can see it. Can you see it, children? See, this is the, I just plucked it out. சும்மா பிடிங்கி உங்களுக்காக காமிச்சேன் பாருங்கள். ஸோ this will be under the soil. இது இருக்குது. இது என்னது? இதை வந்து root. This is called root part. And these are called, above the root you have the stem part. Okay, see, this is the stem. Okay, and you have the branches. கிளைகள் இருக்குது. இது வந்து தண்டு பகுதி. இது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் இங்கே பாருங்க, இது வந்து மண்ணு கீழே இருக்கும். ஓகே, ஸோ இந்த பகுதி நம்மளால் we cannot see with our eyes. நம்ம கண்களால் பார்க்க முடியாது. இந்த பகுதிக்கு பேர் என்ன? What is the name of this part? This is called root. Okay, so we are going to see in detail. Alright, children, and then what we are going to see, you have the you'll get the flowers. இங்கே பூக்கள் இருக்கும், பட் ஐம் சாரி, இங்கே பூ இல்லை. ஓகே, ஃப்ரூட்டும் இல்லை. உங்களுக்கு இது மட்டும் தான் காமிப்பார், ஸ்டெம் பகுதி அண்ட் ஸ்டெம் பார்ட் அண்ட் த ரூட் பார்ட். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் த நோட்ஸ். நோட்ஸ்ன்னு வேர்டு இருக்கா? நோட்ஸ் பாருங்கள், இது நல்லா கிளியராக பாருங்கள். சி சில்ட்ரன், சி எங்கே இந்த லீஃப் ஸ்டார்ட் ஆகுது பாரு, திஸ் பார்ட். இந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? நோட்ஸ். wherever the leaf stop, இது இலை காம்பு, இது வந்து இலை. ஓகே, இலை காம்பு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது பேர் தான் நோட்ஸ். இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த திஸ் இஸ் ஒன் நோட், திஸ் இஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் நோட்ஸ். ஓகே, கணு சொல்லுவாங்க தமிழில். நீங்கள் கரும்பில் கூட பார்ப்பீங்கல்ல, கட்டாக இருக்கும் பார்த்தியா? ஸோ அதுதான் வந்து லைனாக இருக்காது தான் கணுக்கள். அது நோட்ஸ். அண்ட் வாட் இஸ் திஸ்?
in between ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இந்த கேப், it is called internode. கணு இடை பகுதி, இதுக்கு பேர் என்ன? கணு இடை பகுதி or internodes. ஓகே, இது பாருங்க அழகா ஒரு ஆங்கிளில் வர்ற ஒரு ஆங்கிளில் leaf stalk, and then you have the leaves. Okay children, and then you have the fruit and flower. Of course it is not there. Okay, I hope you understood children. These are the okay. Shall we continue children? Okay. Next we have, so you draw this in your classwork. What you do, classwork எடுத்து இந்த படத்தை நீங்க வரைஞ்சி practice பண்ணுங்க. Okay, very important. Then we have the root system. Alright, root system and the different kinds of root system. Okay, so I'm going to stop here children. In the next video I will show you what are the different types of root system. Okay, thank you children.